Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 170 ஹைப்பர் கான்ஜுகேஷன் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு பேசிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அந்த லெசனில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, மெக்கானிசம் நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். கரெக்டாக ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா நமக்கு ஒரு சில மெக்கானிசம் தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே படிக்கிறோம். ஸோ நிறையா கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் அதெல்லாமே நடக்கும். ஓகே, ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்ன அப்படின்னா டீலோக்கலைசேஷன் என்னது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. எது போகும்? எலக்ட்ரான்ஸ் போகும். எந்த எலக்ட்ரான்ஸ் போகும்? சிக்மா பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ். சிக்மா பாண்ட்னா என்னது? சிங்கிள் பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றத நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட், ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நடக்குது அப்படின்னா இன்ட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் இந்த சிக்மா பாண்ட் இருக்கும்ல. சிக்மா பாண்ட்னா என்னது? சிக்கும் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கிறது, அல்லது கார்பனுக்கும் இடையில இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிக்மா பாண்ட் வந்து எது கூட பாண்ட் ஆயிருக்கும்? வித் த அட்ஜசன்ட் பக்கத்தில் இருக்கிற அல்லது நான் பாண்டிங்காக இருக்கிற பி ஆர்பிட்டலோ அல்லது ஆன்டி பாண்டிங் சிக்மா ஸ்டார் ஆர் பை ஸ்டார் ஆர்பிட்டல். ஸோ இதெல்லாமே என்னது? நம்ம அந்த எலக்ட்ரான்ஸ் க்ளவுட் அதை பேஸ் பண்ணிலாம் வரும். ஓகேவா? ஸோ அந்த ஆர்பிட்டல் பேஸ் பண்ணிலாம் வரும். ஸோ உங்களுக்கு சிக்மாக்கு பக்கத்தில், சிக்மா பாண்ட்னா என்ன? சிங்கிள் பாண்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு அட்ஜசன்ட்ல எம்டியான நான் பாண்டிங்காக பி ஆர்பிட்டல்லே நான் பாண்டிங்காக இருக்கிறது அது இருந்தாலும், இல்லாட்டி ஆன்டி பாண்டிங் இருந்தாலும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் மாலிகுலர் ஆர்பிட்டல் அப்படின்றது நடக்கும். ஸோ இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன்னால. ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் மாதிரி இல்லாமல் இது வந்துட்டு ஒரு பெர்மனண்ட்டான எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஆல்ஃபா சிஹெச் குரூப் தேவை, அல்லது ஒரு லோன் பேர் ஆன் ஆட்டம் லைக் நைட்ரஜன் ஆக்சிஜன் அட்ஜசன்ட் டு த பை பாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கே கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இருக்கா? ஸோ இதுதான் எனக்கு என்னது? ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் மாதிரி. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனை தான் நம்ம வந்து ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஆல்ஃபா கார்பன் ஹெச் குரூப் தேவை. ஸோ இதுதான் ஆல்ஃபா. ஸோ இதில் வந்து எனக்கு என்ன இருக்குது? சிஹெச் குரூப் இருக்கா? ஸோ அப்படி இருக்கணும். அல்லது ஒரு ஆட்டமில் நைட்ரஜன் அல்லது ஆக்சிஜன் இருந்ததுன்னா அதுக்கு லோன் பேர் இருக்கணும். இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து லோன் பேர் இருக்குது. ஸோ அது வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்கணும்? பை பாண்டுக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பை பாண்டுக்கு பக்கத்தில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கும்போது எனக்கு வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். சரியா? ஸோ இட் அக்வர்ஸ் பை இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஓவர்லாப்பிங் ஆஃப் சிக்மா பாண்டிங் ஆர்பிட்டல். சிக்மா பாண்டிங்னா என்னது? அந்த சிங்கிள் பாண்ட் இருக்குல்ல, அது ஓவர்லாப் ஆகும். அல்லது ஆர்பிட்டல் கண்டெய்னிங் எ லோன் பேர் வித் த அட்ஜசன்ட் பை பாண்ட் ஆர் பி ஆர்பிட்டல். ஸோ எப்படி ரெண்டு விதமாக நடக்குது. ஓகேவா? இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்மா பாண்டிங் ஆர்பிட்டல் வந்து ஓவர்லேப் ஆகிறதுனால நடக்குது. அடுத்தது வேறு என்ன நடக்குது அப்படின்னா லோன் பேர் வித் த அட்ஜசன்ட். இந்த மாதிரி லோன் பேர்ஸ்னு என்னது? இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது, எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ்க்கு பக்கத்தில் வந்து எனக்கு பை ஆர்பிட்டலோ அல்லது வந்து பி ஆர்பிட்டலோ இருந்தது அப்படின்னா அப்போ தான் எனக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் நல்லா புரிஞ்சிடும். ஸோ ஆக்சுவலி இது வந்து ரிசோனன்ஸ் எஃபெக்ட் மாதிரியே தான் இருக்கும். பட் அந்த மாதிரி அது வந்து ரிசோனன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ப்ரோப்பீன் எடுத்துக்கிறேன். ப்ரோப்பீன் எனக்கு என்னது? ப்ரோப்புனாலே எனக்கு 3 கார்பன் இருக்கும், ஈனால என்னது? டபுள் பாண்ட் இருக்கும். சரியா? ஸோ அப்போ நான் ப்ரோப்பீன்னா எனக்கு 3 கார்பன் இருக்குது. ஸோ ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ த சிக்மா எலக்ட்ரான் ஆஃப் சிஹெச். இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது? ஆல்ஃபா கார்பன். கரெக்டாக? ஸோ அதுக்கு உள்ளே இருக்கிற இந்த சிஹெச் இதை எடுத்துக்கிறேன் ஆஃப் மெத்தில் குரூப். மெத்தில்னா இந்த CH3 குரூப்பு கேன் பி டீலோக்கலைஸ்ட். அதனால் அந்த எலக்ட்ரான்ஸை நான் டீலோக்கலைஸ் பண்ணுறேன் இன்டு த பை ஆர்பிட்டல் ஆஃப் டபுளி பாண்ட் கார்பன் ஆஸ் ரெப்ரசன்டட் பிலோ. ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பாண்ட் இருக்குல்ல, அது வந்து இந்த சைடு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த சைடு வரும்போது எனக்கு என்ன ஆகும்? இந்த சிங்கிள் பாண்ட் வந்து டபுள் பாண்ட் ஆகிடும். அப்போ இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்பனுக்கு போயிடும். ஸோ ஒரு பாண்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த 2 எலக்ட்ரான்ஸும் இந்த கார்பனுக்கு இந்த சைடு போயிடுது. ஸோ இது எலக்ட்ரான்ஸுங்கிறது என்னது? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இது வாங்குதில்ல, அதனால இது வந்து மைனஸாக மாறிடுது. அதுக்கப்புறம் இந்த கார்பன் என்ன செய்யுது? இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில இருந்த பாண்டு தானே கொடுக்குது. அப்போ ஹைட்ரஜன் தானே கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஹைட்ரஜன் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுது. சரியா? ஸோ இது வந்து இந்த இடத்துல மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த கார்பனுக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு இடையிலும் நடக்கும். ஸோ இதே ப்ராசஸ் தான் நடக்கும். ஆனால் இந்த ஹைட்ரஜனுக்கு H+ அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் நடக்கிறதுனா இதுதான். ஸோ இது வந்து நோ பாண்ட் ரிசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ரிசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஷோன் பை ப்ரோப்பீன் ஆர் டியூ டு ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஆக்சுவலி நிறையா மெக்கானிசம்லாம் படிப்போம். அதில் எல்லாமே உங்களுக்கு புரியும். லைக் சிங்கிள் பாண்ட் வந்து டீலோக்கலைஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே, இதில் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே.
இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சிக்மா பாண்ட் வந்து எதுவாக மாறுது, பை ஆர்பிட்டலாக மாறுது. ஓகேவா, சிங்கிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த அபோவ் ஸ்ட்ரக்சரில் த சிக்மா பாண்ட் இஸ் இன்வால்வ் இன் ரெசனன்ஸ். சிக்மா பாண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால தான் அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா, பிரேக்ஸ் இன் ஆர்டர் டு சப்ளை எலக்ட்ரான்ஸ் ஃபார் டீலோக்கலைசேஷன் கிவிங் ரைஸ் டு. ஸோ அந்த சிக்மா பாண்ட் தான் எனக்கு என்ன ஆகுது, பிரேக் ஆகி எனக்கு எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து டீலோக்கலைஸ் ஆகுது. அதனால தான் இந்த இது நடக்கிறனால தான் எனக்கு 3 கேனோனிக்கல் ஸ்ட்ரக்சர், இது ஒரு கேனோனிக்கல், இது ஒரு கேனோனிக்கல், இது ஒரு கேனோனிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்ட்ரக்சரில் 2, 3, 4 ஆஃப் ப்ரோப்பீன் வந்து there is no bond between alpha carbon and one of the hydrogen atom. இப்போ இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் ப்ராசஸில் போச்சுல, அந்த ஹைட்ரஜனுக்கு வந்து எந்த பாண்டும் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, த ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து நான் வந்து நோ பாண்ட் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் எனக்கு ஒரு இடத்துலேருந்து அந்த பை எலக்ட்ரான்ஸ் அதெல்லாமே சேஞ்ச் ஆகும். பட் அதுக்கு இடையில வந்து பாண்ட் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து ரெசனன்ஸ் மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா சிங்கிள் பாண்ட் சேஞ்ச் ஆகுது, டபுள் பாண்ட் சேஞ்ச் ஆகுது. பட் ஆனால் எனக்கு அந்த இடத்துல வந்து பாண்ட் வந்து மிஸ் ஆகுது. கரெக்டாக சொன்னாலும் இது நோ பாண்ட் ரெசனன்ஸ் அல்லது பேக்கர்-நாதன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 2, 3, 4 இதெல்லாமே போலார் இன் நேச்சர். போலார் இன் நேச்சர்னா என்னது, எனக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல. ஸோ அதனால தான் இது வந்து போலார் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹைப்பர் கான்ஜுகேஷன், இது ஒன் டைப் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஓகேவா, செகண்ட் டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, குரூப்ஸ் ஹேவிங் ஏ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எந்த குரூப்புக்கோ எந்த ஆட்டம்க்கோ எனக்கு வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா, ஆர் அட்ராக்டட் பை சிங்கிள் பாண்ட். இது வந்து எதால் அட்ராக்ட் பண்ணப்படும், இந்த பக்கத்தில் இருக்கிற சிங்கிள் பாண்டால் அட்ராக்ட் பண்ணப்படும். அண்ட் இன் கான்ஜுகேஷன் வித் எ பை பாண்ட். ஸோ அடுத்தது என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த பை பாண்ட் இருக்கணும். அதுக்கு அடுத்தது இடம் பெயர்றது என்னவாக இருக்கணும், இந்த பை. ஓகேவா, லோன் பேர் பக்கத்தில் ஒரு சிங்கிள் பாண்ட் பக்கத்தில் எனக்கு ஒரு டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் நடக்கும். இந்த லோன் பேர்ஸ் ஆஃப் எஃபெக்ட் என்ன நடக்கும், என்டர்ஸ் இன்டூ ரெசனன்ஸ், அதாவது சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே என்ன ஆகுது, 2 எலக்ட்ரான்ஸ் சேர்ந்தால் ஒரு பாண்டுன்னு சொன்னேன்னா, அப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸை சேர்ந்து இங்கே டபுள் பாண்டாக ஃபார்ம் ஆகிடுது. இது தானே கொடுக்குது, அப்போ இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இது வந்தோடனே இந்த டபுள் பாண்ட் வந்து இதுக்கு மேலே போயிடுது. ஸோ டபுள் பாண்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்து இது தானே வாங்குது, எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் தானே. ஸோ அப்போ இங்கே வந்து மைனஸ்ன்னு ஆகிடும். ஓகேவா, ஸோ த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்டர்ஸ் இன்டூ ரெசனன்ஸ் அண்ட் டிஸ்பிளேசஸ் பை எலக்ட்ரான். ஸோ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரெசனன்ஸ்குள்ளே வந்ததுனால இது இந்த பை எலக்ட்ரானை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. அதனால் எனக்கு மோர் தேன் ஒன் ஸ்ட்ரக்சர் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஏன் இதை வந்து ஸ்டெபிளைசிங் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சில ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது ஒரு சில ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் பாசிபிள்னு சொல்ல முடியாது. அது இந்த ஸ்ட்ரக்சரில் அது பாசிபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகேவா, இருக்குது. எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். வேணா எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னா என்னது, எல்லா எலக்ட்ரான்ஸும் அதே வந்து வாங்கிக்கும். ஓகேவா, அந்த ஆட்டம் அல்லது குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் இன் கான்ஜுகேஷன் வித். ஸோ அது வந்து எது கூட கான்ஜுகேட் ஆயிருக்கு அப்படின்னா, வித் அ பை பாண்ட் தே புல் பை எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த மல்டிபிள் பாண்ட். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நைட்ரஜன் என்னது, ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். இதுக்கு வந்து 2 லோன் பேர் வேறு இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் எனக்கு என்ன இருக்குன்னா, ட்ரிபிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் இருக்குது. சரி, இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வாங்கிக்கும்ல. அப்போ பாண்டில் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால் அது வந்து பண்ணுது, வாங்கிட்டனால இதுக்கு ஏற்கனவே 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தது, இப்போ எக்ஸ்ட்ராவாக 2 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இது வந்து வாங்கிக்கல, அதனால் இது வந்து நெகட்டிவாக மாறிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், இது வந்து இந்த சைடு போனோன்னே இந்த டபுள் பாண்ட் வந்து இந்த சிங்கிள் பாண்டை நோக்கி வரும். ஸோ அப்போ இந்த கார்பன் வந்து கொடுக்குது, அதனால் இந்த கார்பன் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஸோ இந்த இடத்துல வந்து டபுள் பாண்ட் சேஞ்ச் ஆகிடுது. அவ்வளோதான். வென் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம் ஆர் இன் கான்ஜுகேஷன் வித் த, எப்படி கான்ஜுகேட்னா என்னது, தள்ளி ஒரு இடம் விட்டு தள்ளி இந்த லைக் டபுள் பாண்ட் அதெல்லாமே இருக்கிறது. ஸோ அந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து அல்லது குரூப் வந்து எது கூட கான்ஜுகேட் ஆகிருக்கு, வித் பை பாண்டோட கான்ஜுகேட் ஆயிருந்ததுன்னா தே புல் பை எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து மல்டிபிள் பாண்ட்லேருந்து இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்குல்ல, அது வந்து இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து புல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் ஆஃப் கார்போகேட்டையானை பொறுத்தவரையில் இப்போது இந்த எக்ஸாம்பிள் 3 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ கார்போகேட்டையான் என்னது, சியில் வந்து ப்ளஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கிரேட்டர் த நம்பர் ஆஃப் ஆல்கைல் குரூப்னு என்னது, இந்த CH3 குரூப் அதிகமாக இருக்க அட்டாச்சு டு த கார்பன் பியரிங் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த கார்பனுக்காவது பாசிட்டிவ் இருந்ததுன்னா அதில் வந்து CH3 குரூப் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நிறையா ஹைப்பர் கான்ஜுகேட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது இங்கே யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல வந்து எனக்கு CH3 இருக்குது. ஒரு CH3லேயே எனக்கு 3 ஸ்ட்ரக்சர் கிடைக்கல, ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் 3 கிடைக்குதுல. அப்போ எனக்கு அந்த கார்பன் கிட்ட எத்தனை இந்த மாதிரி
இந்த மாதிரி ஆல்கைல் குரூப் இருக்கோ அவ்வளோ அதிகமாக இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து நடக்கும். ஸோ அப்படி தான் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ டெர்ஷரி கார்போகேட்டையன்னா எனக்கு என்ன அர்த்தம், C+ இருந்தால் இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3 இருக்கா. ஸோ ஆக்சுவலி இதில் மூணு ஸ்ட்ரக்சர், இதில் 3 ஸ்ட்ரக்சர், இதில் 3 ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ அதில் தான் எனக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் நிறைய நடக்கும். செகண்டரி கார்போகேட்டையன்னா இந்த கார்பன் கூட எனக்கு 2 ஆல்கைல் குரூப் மட்டும் இருக்குது. அப்போ இதை விட கம்மியாக தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும், அதை விட கம்மியாக ப்ரைமரி கார்போகேட்டையனில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆக்சுவலி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த நான் பாண்டிங் p ஆர்பிட்டல்னு கொடுத்துருக்காங்களா, அதோட இதுனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஆக்சுவலி ஒரு ப்ரோப்பீன் இருக்கா. ஸோ ப்ரோப்பீனை தான் இங்கே இருக்குல்ல, இந்த ப்ரோப்பீனை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அதெல்லாம் போட்டால் எனக்கு என்ன ஆகும், இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இது வந்து கார்பனுக்கு வந்து S இது இருக்கும், இந்த ஹைட்ரஜனுக்கு வந்து S பாண்ட் இருக்கும், இதுக்கு வந்து p ஆர்பிட்டல் இருக்குது. அதே மாதிரி இந்த கார்பனுக்கு பார்த்திங்கன்னா p ஆர்பிட்டல் இருக்குது, இந்த கார்பனுக்கு பார்த்திங்கன்னா p ஆர்பிட்டல் இருக்குது. இதுக்கு இடையில வந்து டபுள் பாண்ட் இருக்குது. ஏன்னா இந்த p ஆர்பிட்டலும் p ஆர்பிட்டலும் இப்படி ஓவர்லேப் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ அதனால் இதுக்கு இடையில வந்து டபுள் பாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாண்ட் இருக்குல்ல, இதில் வந்து என்னென்னா H+ வந்து தனியாக போயிடுது. அப்போ இதில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் வந்து இந்த H+ தனியாக போயிடுது. அப்போ இதுக்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்தது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் நடக்குது. இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, இதில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே போயிடுது. ஸோ இதில் வந்து 2 எலக்ட்ரானாக ஆகிடுது. ஸோ இது தானே கொடுக்குது. அப்போ என்ன ஆகிடுது, இது வந்து C+ஆக மாறிடுது. ஓகேவா. இது தானே வாங்கிச்சு, இந்த கார்பன் தானே வாங்கிச்சு. அப்போ இது வந்து C- மாறிடுது. ஓகேவா. ஸோ இதுதான் அந்த இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாருங்கள் நான் பாண்டிங் p ஆர்பிட்டல். இப்போ பாண்ட் இல்லாத அந்த p ஆர்பிட்டல், இப்போ இதில் எலக்ட்ரான்ஸ் இல்லை, இதில் பாண்டாகவும் இல்லைல்ல. ஸோ அப்படிப்பட்ட அந்த p ஆர்பிட்டல் இருக்கிற பட்சத்தில் எனக்கு இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து இது வந்து அட்ராக்ட் ஆகும். ஓகேவா. ஒரு எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் ஆகிறதுனால இதுக்கு இடையில வந்து அந்த ஒரு பை பாண்ட், அதாவது இந்த மாதிரி டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இதுவும் இருக்குல்ல. ஸோ இதுக்கு இடையில ஃபார்ம் ஆகலை. அப்போ ஏற்கனவே இருந்த பை பாண்டை உடைச்சிட்டு இப்போ இருக்கிற பை பாண்டு வருது. எப்படி டீலோக்கலைசேஷன் ஆஃப் இந்த சிங்கிள் பாண்ட், இதுக்கு இடையில வந்து சிங்கிள் பாண்ட் இருந்தது, சிங்கிள் பாண்ட் டீலோக்கலைசேஷனால இந்த மாதிரி எஃபெக்ட் நடக்குது. ஓகேவா. ஓவர்லேப் ஆஃப் சிக்மா பாண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் வித் பை பாண்டோட நடக்குது. ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.